வேகம் வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம். நம்ம ஏற்கனவே விசையும் இயக்கும் பாடத்துல வேகத்தை பத்தி படிச்சிருப்போம். அப்ப வேகத்துக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டா வேகம் ஈக்குவல் டு தொலைவு பை காலம். தொலைவு நம்ம எதில் மெஷர்மெண்ட் பண்ணலாம்னா மீட்டர்ல மெஷர்மெண்ட் பண்ணலாம், காலத்தை வினாடியில மெஷர்மெண்ட் பண்ணலாம். எனவே வேகத்தினுடைய எஸ்ஐ அலகு மீட்டர் பை வினாடி அல்லது மீட்டர் வினாடி -1 அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஃபார்முலா திசை வேகம். திசை வேகம் ஈக்குவல் டு இடப்பெயர்ச்சி பை காலம். இடப்பெயர்ச்சி நம்ம எதில் மெஷர்மெண்ட் பண்ணலாம்னா மீட்டர்ல மெஷர்மெண்ட் பண்ணலாம், காலத்தை எதில் மெஷர்மெண்ட் பண்ணலாம்னா வினாடியில மெஷர்மெண்ட் பண்ணலாம். அப்ப திசை வேகத்தினுடைய அலகு என்ன, எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மீட்டர் பை வினாடி அல்லது மீட்டர் வினாடி -1. அடுத்தது முடுக்கம் என்பதை பற்றி காணலாம். முடுக்கம் ஈக்குவல் டு திசைவேக மாறுபாடு பை காலம். முடுக்கம் ஈக்குவல் டு திசைவேக மாறுபாடு பை காலம். இப்ப திசைவேக மாறுபாடுனா என்ன அப்படின்னா இறுதி திசை வேகம் மைனஸ் ஆரம்ப திசை வேகம் பை காலம். இறுதி திசை வேகம் நம்ம b அப்படின்ற சிம்பிள்ல சொல்லுவோம், ஆரம்ப திசை வேகத்தை u அப்படின்ற சிம்பிள்ல சொல்லுவோம், முடுக்கத்தை a அப்படின்ற சிம்பிள்ல சொல்லுவோம். அப்போ ஃபார்முலா எப்படி எழுதலாம்னா a ஈக்குவல் டு v மைனஸ் u பை t. காலத்தை நம்ம t அப்படின்ற சிம்பிள்ல சொல்லுவோம். இதுல முடுக்கத்துக்கான அலகு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம முடுக்கம் அப்படின்னு சொன்னா தெரியும் திசைவேக மாறுபாடு பை காலம். அப்ப திசைவேகத்துக்கான ஃபார்முலா என்ன, மீட்டர் பை வினாடி பை இங்க ஒரு காலம் இருக்கு, இதுக்கு வினாடி. அப்ப இதை நம்ம எப்படி மாத்தி எழுதலாம்னா மீட்டர் பை வினாடி பெருக்கல் வினாடி. அப்ப வினாடி 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 ஸ்கொயர் வரும், மீட்டர் பை வினாடி ஸ்கொயர்னு எழுதலாம். இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். இது முடுக்கத்துக்கான அலகு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். இதனோட டைம் ரிப்பீட் பண்ணிக்கலாம். வேகம் அதனுடைய அலகு மீட்டர் பை வினாடி அல்லது மீட்டர் வினாடி -1. திசை வேகம் அதனுடைய அலகு மீட்டர் பை வினாடி அல்லது மீட்டர் வினாடி -1. இது ரெண்டுமே யூனிட் சேமா தான் இருக்கும், வேகத்துக்கும் திசை வேகத்துக்கும். இதுல என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா வேகம் என்பது ஸ்கேலார் அலகு, திசை வேகம் என்பது வெக்டார் அலகு. ஏன்னா இதுல திசை வரதுனால இது வெக்டார் அலகுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி முடுக்கம் அப்படின்னு சொல்றது திசைவேக மாறுபாடு பை காலம். அப்ப திசைவேக மாறுபாடுன்னா என்ன, ஒரு ஆரம்ப திசைவேகம் இருக்கும், ஒரு இறுதி திசைவேகம் இருக்கும். அப்ப இறுதி திசைவேகத்துல இருந்து ஆரம்ப திசைவேகத்தை கழிச்சுன்னா திசைவேக மாறுபாடு என்னன்னு தெரியும், பை காலம். இதனுடைய அலகு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். திசைவேக மாறுபாடுனா மீட்டர் பை வினாடி, காலம்னா வினாடி. அப்ப பாருங்க மேல மீட்டர் பை வினாடி, கீழே வினாடி. இது நம்ம எப்படி எழுதலாம்னா மீட்டர் பை வினாடி பெருக்கல் வினாடின்னு எழுதலாம். இது வினாடி ஸ்கொயரா மாறும். அப்ப முடுக்கத்துக்கான அலகு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். அடுத்தது முடுக்கம் இரண்டு வகைப்படும், ஒன்று நேர் முடுக்கம், மற்றொன்று எதிர் முடுக்கம். இப்ப நேர் முடுக்கம்னா என்ன, காலத்தை பொறுத்து திசைவேகம் அதிகரித்தால், காலத்தை பொறுத்து திசைவேகத்தை அதிகரித்தால் அதுக்கு பேரு நேர் முடுக்கம். காலத்தை பொறுத்து திசைவேகம் குறைந்தால் அதுக்கு பேரு எதிர் முடுக்கம். அது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நேர் முடுக்கம் எதிர் முடுக்கம் இரண்டுமே எதுல பயன்படும் அப்படின்னா கணக்கீடு செய்யும் போது இந்த நேர் முடுக்கம் எதிர் முடுக்கம்லாம் பயன்படும். முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது 1 கிலோமீட்டர் பை மணி ஈக்குவல் டு 5/18. இது எப்படி வந்தது அப்படின்னா நமக்கு தெரியும், 1 கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டர் பை ஒரு மணி என்பது தெரியும் 60 பெருக்கல் 60, 60 வினாடி பெருக்கல் 60 நிமிடம். இது ரெண்டையும் நம்ம பெருக்கணும் 3600 வரும். 1000 பை 3600. இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இது வர 2ஆல சுருக்கலாம். இப்ப 2 10, 18 2 36. இப்ப 5/18 அப்படின்றது மீட்டர் பை வினாடி. அதாவது கிலோமீட்டர் பை மணியை எப்படி மாத்தலாம் அப்படின்னு கேட்டா மீட்டர் பை வினாடியா மாத்தினா என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 5/18 மீட்டர் பை வினாடி அப்படின்னு வரும். இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது 1 கிலோமீட்டர் பை மணி ஈக்குவல் டு டேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா 5/18 மீட்டர் பை வினாடி அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த வேகம், திசை வேகம், முடுக்கம், எதிர் முடுக்கம், நேர் முடுக்கம் இது தெரிஞ்சிட்டு இருந்தா நம்ம விசை இயக்கம் பாடத்தில் வரக்கூடிய கணக்கீடுகளை மிக எளிமையாக அதற்கான விடைகளை கண்டுபிடித்து விடலாம். அடுத்ததாக கணக்கீடு. நாம் இப்பொழுது கணக்கீடை பார்க்க இருக்கிறோம். அதாவது விசையும் இயக்கம் என்ற பாடத்தில் புத்தகத்தில் பக்கம் எண் 18 உள்ள ஒரு கணக்கீடை பார்ப்போம். ஓய்வு நிலையில் உள்ள ஒரு மகுடந்தானது நேர்கோட்டில் இயங்க தொடங்குகிறது என கொள்வோம். அது 4 வினாடிகளில் 12 மீட்டர் பை வினாடி வேகத்தினை அடைகிறது எனில்
அதன் முடுக்கத்தினை கணக்கிடுக. அதெல்லாம் பிராக்கெட்ல கொடுத்திருக்காங்க. மகிழுந்து சீரான முடுக்கத்தில் உள்ளது என கொள். ஆரம்ப திசைவேகம் u = 0 மீட்டர் பை வினாடி. அது 4 வினாடிகளில் 12 மீட்டர் பை வினாடி திசைவேகத்தை அடைகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இறுதி திசைவேகம் தெரியுது. v = 12 மீட்டர் பை வினாடி. காலம் கொடுத்திருக்காங்க. t = 4 வினாடி. 4 வினாடி. நம்மளுக்கு என்ன கேட்கிறாங்க? நமக்கு முடுக்கம்னா என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப முடுக்கத்துக்கான ஃபார்முலா தெரியும். அதனுடைய சிம்பல் a = v - u by t. இப்போ அந்த வேல்யூ எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். பாருங்க, v னுடைய மதிப்பு 12 மைனஸ் u னுடைய மதிப்பு 0 பை t னுடைய மதிப்பு 4. இப்போ 12ல 0 போச்சுன்னா நமக்கு 12 தான் கிடைக்கும். பை 4. இப்போ நம்ம சுருக்கலாம். 1 நாங் 4, 3 நாங் 12. இப்போ ஆன்சர் என்ன வருது? 3 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். இதுதான் அந்த மகிழுந்து அடையக்கூடிய முடுக்கம். அதாவது திசைவேகம் எப்படி அதிகரிக்கிறது. அப்ப இது நம்ம என்னன்னு சொல்லலாம்? நேர் முடுக்கம் கூட சொல்லலாம். நேர் முடுக்கம். அடுத்ததாக எதிர் முடுக்கத்தை வைத்து ஒரு கணக்கீடை பார்க்கலாம். புத்தகத்தில் பக்கம் எண் 19 எதிர் முடுக்கம் சார்ந்த ஒரு கணக்கு இருக்கிறது. அந்த கணக்குக்கான விடைகளை பார்க்கலாம். முதலில் கணக்கை தெளிவாக பார்ப்போம். ஒரு நேர்கோட்டு பாதையில் 8 மீட்டர் பை வினாடி என்ற திசைவேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பந்தானது 10 வினாடிகளில் 2 மீட்டர் பை வினாடி என்ற திசைவேகத்தினை அடைகிறது. அப்பொருள் பெறும் எதிர் முடுக்கம் யாது? கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. இன்னொரு டைம் படிக்கலாம். ஒரு நேர்கோட்டு பாதையில் 8 மீட்டர் பை வினாடி என்ற திசைவேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் பந்தானது. இப்போ இது ஒரு நேர்கோடுன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கிற ஒரு பந்து 8 மீட்டர் பை வினாடி திசைவேகத்துல இயங்கிட்டு இருக்கு. அடுத்து பாருங்க, 10 வினாடிகளில், ஒரு 10 வினாடி ஆனவுடன் இதனுடைய திசைவேகம், அந்த பந்தினுடைய திசைவேகம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா 2 மீட்டர் பை வினாடியாக குறைகிறது. அப்ப காலத்தை பொறுத்து திசைவேகம் குறைந்தால் அதற்கு பெயர் எதிர் முடுக்கம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அதாவது காலத்தை பொறுத்து ஒரு பொருளினுடைய திசைவேகம் குறைந்தால் அது எதிர் முடுக்கம். நம்ம இதை வைத்துதான் கணக்கிட நம்ம போட போகிறோம். இப்ப என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம். ஆரம்ப திசைவேகம் பாருங்க. இதுல u = 8 மீட்டர் பை வினாடி. இறுதி திசைவேகம் பாருங்க 2 மீட்டர் பை வினாடி. காலம் t = 10 வினாடி. நமக்கு முடுக்கம் தான் கேட்கிறாங்க. இப்ப முடுக்கத்துக்கான ஃபார்முலா a = v - u by t. அப்ப v னுடைய மதிப்பு தெரியும் 2 மைனஸ் ஆரம்ப திசைவேகம் 8 பை 10 காலம் வினாடி 10 வினாடி. இப்ப 2ல இருந்து -8. அப்ப பெரிய எண்ல தான் கழிக்கிறோம். அப்ப பெரிய எண்ணு குறியக்கூடியதான் நம்ம போட போறோம். அதாவது சிறிய எண்ல இருந்து பெரிய எண்ணை கழிக்கும் பொழுது பெரிய எண்ல இருந்து சிறிய எண்ணை கழித்து அந்த பெரிய எண்ணுக்கு வரக்கூடிய போடுவோம். அப்ப 8ல இருந்து 2 போனா 6. அப்போ -6 பை 10. இப்ப இதை நம்ம டிவைட் பண்றதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்போ -0.6 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். இதுதான் முடுக்கம். இப்ப மைனஸ், அப்ப எதிர் முடுக்கம்னு அர்த்தம். அப்ப திசைவேகம் என்ன ஆகிருக்குது? 8 மீட்டர் பை வினாடி என்ற திசைவேகத்துல போயிட்டு இருந்த அந்த பந்தானது 2 மீட்டர் பை வினாடி அப்படின்ற திசைவேகம் அளவுக்கு குறைந்திருக்கு. அப்ப இது எதிர் முடுக்கம். அப்ப சரியான விடை a = முடுக்கம் -0.6 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். இந்த எதிர் முடுக்கத்தை சார்ந்த ஒரு கேள்வியானது NMMS எக்ஸாம்ல கேட்கப்பட்டுள்ளது. அந்த கேள்விக்கான விடைகளை தற்பொழுது பார்க்கலாம். நாம் NMMS-இல் கேட்கப்பட்டுள்ள ஒரு கேள்விக்கான விடையை தற்பொழுது காண இருக்கிறோம். ஒரு நேர்கோட்டு பாதையில் 18 மீட்டர் பை வினாடி என்ற திசைவேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் கோல்ஃப் பந்தானது 5 வினாடிகளில் 8 மீட்டர் பை வினாடி என்ற திசைவேகத்தினை அடைகிறது. அப்பொருள் பெறும் எதிர் முடுக்கம் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது சீரான எதிர் முடுக்கத்தை கொண்டுள்ளதாக கொள்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப
கணக்குல என்ன கொடுத்துருக்காங்கன்னு நமக்கு தெரியுது. ஒரு கோல்ஃப் பந்தானது அதனுடைய ஆரம்ப திசை வேகம் 18 மீட்டர் பை வினாடி என்ற திசை வேகத்துல போயிட்டு இருக்கு. அது 5 வினாடிகளில் 8 மீட்டர் பை வினாடி என்ற திசை வேகத்தை அடையுது. அப்ப இறுதி திசை வேகம் 8 மீட்டர் பை வினாடி. இப்ப அந்த பந்து 18 மீட்டர் பை வினாடி என்ற திசை வேகத்துல போயிட்டு இருந்த பந்து 5 வினாடிகளில் 8 மீட்டர் பை வினாடி என்ற திசை வேகத்தை அடைகிறது. அப்ப காலத்தை பொறுத்து திசைவேகமானது குறைந்துள்ளது. அப்ப கண்டிப்பா இது எதிர் முடுக்கம். ஆன்சரு மைனஸ்ல தான் வரும். அதை நம்ம முடிவு பண்ணிடலாம். ஆனா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, 2 விதமான ஆப்ஷன் பாருங்க. பிளஸ்லயும் கொடுத்துருக்காங்க, மைனஸும் கொடுத்துருக்காங்க. முதல் ஆப்ஷன் பாருங்க, 2 மீட்டர் பை வினாடி. அதே இரண்டாவது ஆப்ஷன் வந்து -2 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். 3 -0.2 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். அடுத்து 4வது ஆப்ஷன் 2.5 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். நம்ம எடுத்த உடனே விடையை முடிவு பண்ணக்கூடாது. கால்குலேஷன் போட்டு தான் நம்ம விடையை முடிவு பண்ணணும். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஈஸி தான். ஆரம்ப திசை வேகம் அவங்களே கொடுத்துருக்காங்க, u ஈக்குவல் டு 18 மீட்டர் பை வினாடி. இறுதி திசை வேகம் கொடுத்துருக்காங்க, b ஈக்குவல் டு 8 மீட்டர் பை வினாடி. t கொடுத்துருக்காங்க 5 வினாடி. நமக்கு ஃபார்முலா தெரியும், முடுக்கத்துக்கான ஃபார்முலா a ஈக்குவல் டு v மைனஸ் u பை t. v மதிப்பு இறுதி திசை வேகம் 8 மைனஸ் 18 பை 5. இப்ப சிறிய எண்ல இருந்து பெரிய எண்ணை கழிக்கணும். ஆனா பெரிய எண்ல இருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்கான குறியை நம்ம இட போறோம். இப்ப 18ல 8 மைனஸ் 18 எப்படி கழிக்கலாம்? 18ல இருந்து 8 கழித்தா 10. பெரிய எண்ணுக்கான குறி மைனஸ் பை 5. அப்ப இதை சுருக்கலாம், 4×5 = 10. அப்ப -2 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். a ஈக்குவல் டு -2 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். இப்போ இந்த ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த ஆப்ஷன் இரண்டாவது ஆப்ஷனா இருக்கு. இதுதான் கரெக்டான விடை. இந்த கேள்வியானது 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற NMMS தேர்வில் 113வது கொஸ்டினாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.